பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் குடியரசு தின விழாவை சிறப்பாய் அனுசரிக்கும்படியாய் இந்நேரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த குடியரசு நன்னாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் இங்கே சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, நாம் இந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக தேவனிடத்திலே ஜெபம் செய்து இந்த வார்த்தைகளுக்காய் அவரிடத்திலிருந்து நாம் வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. அப்பா, விசேஷமாய் கர்த்தாவே, இந்த சுதந்திர நன்னாளிலே, இந்த குடியரசு நன்னாளிலே அப்பா, நாங்கள் உம்மை தியானிக்கும்படியாய், உம்மோடு கூட இணையும்படியாய், உம்மோடு கூட ஐக்கியப்படும்படியாய் இந்த நல்ல நாளை எங்களுக்கு நீர் கொடுத்தமைக்காமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் காத்திருக்கிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து பேசுவீராக. கிருபையுள்ள தேவனே, நீர் பேசுகிறதான அந்த வார்த்தையின் நிமித்தமாய் எங்கள் மனங்கள் மாற்றப்படவும் என் தேசம் மாற்றப்படவும் நீர் கிருபை அருளச் செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு திரும்பி வா. எதற்கு நாம் திரும்பி வர வேண்டும்? எந்த காரியத்துக்கு நாம் திரும்பி வர வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி
என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சன்னமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தைக்கு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை நாம் கூர்ந்து கவனிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்காக தேவனாகிய கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த தேசத்தில் பாவம் பெருகினது நிமித்தமாய் தேவன் மிகவும் கோபமடைந்தவராய் இருக்கிறபடியினாலே, தேவனுடைய கோபம் அந்த தேசத்தில் கிரியை செய்கிறபடியினாலே ஜனங்கள் உபத்திரவத்துக்குள்ளாய் அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். பல போராட்டங்களையும் பல இன்னல்களையும் அவர்கள் சந்திக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. அப்படி போராட்டங்களும் இன்னல்களும் அவர்கள் சந்திக்காமல் இருக்க வேண்டுமானால், தேவனுடைய கருணையின் நிமித்தமாய், தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தமாய் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறபடியினாலே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவாய் காணப்படுகிறது? தேவன் அந்த தேசத்தின் மீது இரக்கம் பாராட்ட வேண்டுமானால், அந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் வருத்தப்பட்டவர்களாய், மனம் உணரப்பட்டவர்களாய் தங்களை தாழ்த்தும் பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு தங்களை தாழ்த்தும் பொழுது, அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசித்து இதற்குண்டான அர்த்தத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கலாம் என்று நான் பார்க்கிறேன். நம்முடைய தேசம் இப்பொழுது 76வது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தின் குடிகளாகிய நாமும் இந்த 76வது குடியரசு தினத்தை நாம் கொண்டாட கடமையுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய இந்திய தேசத்துக்கென்று சுதந்திரம் பெற்ற பிறகு, ஒரு தேசத்தில் நாம் அடிமையாய் இருந்த பொழுது, அந்த தேசத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு எங்கள் தேசத்துக்கென்று நாங்கள் சட்டத்திட்டங்களை வகுத்துக் கொள்ள முடியும் என்று நம் இந்திய தேசத்துக்காய் சட்டத்திட்டங்களை வகுத்து அந்த தேசத்தில் அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தங்கள் வாழ்க்கையை நடத்திக் கொள்வதற்கு அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு அந்த இந்திய தேசத்தில் வாழுகிறதான நாம் ஒவ்வொரு மக்களும் குடியுரிமை பெற்றவர்களாய் வாழ்வதற்கு ஏதுவாக சட்டம் இயற்றப்பட்டதான அந்த நாளை
குடியரசு நாளாய் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இந்த 76வது குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறதான நாமும் நம்முடைய தேசமும் எப்படிப்பட்டதாய் இன்றைக்கு காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ஆலோசித்து நிதானித்து இந்த விஷயங்களை கூர்ந்து ஆராய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்காக என்றால், இந்திய தேசம் சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய தேசம் சுதந்திரமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம், சகல விதத்திலேயும் நாம் சுதந்திரவாளிகளாய் நம்முடைய வாழ்க்கையை இந்த தேசத்தில் வாழலாம் என்று நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தவர்கள் கூறினார்கள். நம்முடைய மூத்தவர்கள் அப்படி அவர்கள் சொன்னதின் நிமித்தமாய் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நாம் சுதந்திரமாய் வாழ முடிகிறதா என்றால் அங்கே கேள்விக்குறியாகத்தான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை சொல்வதற்கு எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது, வேதனை அளிக்கக்கூடிய காரியமாகவும் இருக்கிறது. ஆனால் சொல்ல வேண்டியதான கட்டாயத்துக்கு நேராய் நான் இருக்கிறபடியினாலே இவைகளை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாய் காணப்படுகிறது. இந்த சுதந்திர இந்தியா, இந்த சுதந்திர தேசம் தனக்கென்று சட்டதிட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறதான இந்த குடியரசு தேசம் இன்றைக்கு எப்படி காணப்பட்டு கொண்டிருக்கிறது? சந்தோஷமாய் வாழக்கூடியதான நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் என்ன? ஏன் இந்த தேசத்தில் குழப்பங்களும், ஏன் இந்த தேசத்தில் பிரச்சனைகளும், ஏன் இந்த தேசத்தின் போராட்டங்களும், ஏன் இந்த தேசத்தில் பிரிவினைகளும், ஏன் இந்த தேசத்தின் குற்றங்களும் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது என்று நாம் கூர்ந்து ஆராய்ந்து பார்ப்போமானால் நம் நிமித்தமாகத்தான் இந்த தேசம் பாழாக்கப்பட்டிருக்கிறது. இது சொல்வதற்கு எவ்வளவு ஒரு வருத்தமான காரியமா இருக்கிறது. தேசத்தை சுதந்திரித்துக் கொடுத்தவர்கள், அந்த சுதந்திரத்தை பெற்று நம் கரங்களிலே நாம் வாழ்வதற்கு சுதந்திரமாய் கொடுத்தவர்கள் எவ்வளவு இன்னல்களை பட்டு, எவ்வளவு போராட்டங்களை அவர்கள் சகித்து, கஷ்டங்களை அனுபவித்து, எப்படி ரத்தம் சிந்தி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருப்பார்கள். அப்படி அவர்கள் கஷ்டப்பட்டு பெற்றுக் கொடுத்ததான அந்த சுதந்திரத்தை நாம் இன்றைக்கு பேணி காக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். காரணம் என்ன? காரணம் என்ன? தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் தேசத்தின் சட்ட திட்டங்களை நாம் மீறுகிறபடியினாலே ஒரு இந்திய தேசத்தில் ஒரு குடியுரிமையின் நிமித்தமாய் ஒரு சட்ட திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவன் தான் உண்மையான குடியுரிமை பெற்றதான தேசாதிபதி, தேசத்தின் குடிமகன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தேசத்தில் வாழுகிறதான நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம் தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். எல்லாருமே, அனைவருமே, இந்த தேசத்தில் வாழுகிறதான அனைத்து குடிமகன்களும் குடியுரிமை பெற்றவர்களும் எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
ஏதாவது ஒரு வகையிலே இந்த தேசத்தின் சட்டதிட்டங்களை மீறினவர்களாகத்தான் நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இது எத்தனை ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. இது எத்தனை ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. எப்படி நாம் நம்முடைய சட்டதிட்டங்களை மீறி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதத்திலிருந்து நாம் தியானிப்போம். ஆனால் எடுத்து வாசிப்போம். என்னாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னாகமம் 35:33. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினாலே ஒழிய வேறொன்றினாலும் தேசத்திலே சிந்துண்ட இரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை என்று இங்கே வசனம் குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் என்று இங்கே குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய தேசத்தை என்னவாக்கி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இன்றைக்கு இந்த இந்திய தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது நிமித்தமாய் நாம் பரிசுத்த குலைச்சலாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம்? இந்த தேசத்தின் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழாததின் நிமித்தமாய் நாம் பரிசுத்த குலைச்சலாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்துக்கு தேசத்தின் சட்டதிட்டங்களுக்கு மாத்திரம் நாம் கீழ்ப்படியாதவர்களாய் இருக்கிறோமா என்றால் அது மாத்திரமல்ல, வேதத்துக்கு சேர்த்தும் நாம் கீழ்ப்படியாதவர்களாய் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இங்கே சொல்லப்பட்ட விதமாய் எது நிமித்தமாய் இந்த தேசம் பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது? ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தத்தினாலேயே உடைய வேறொன்றினாலும் தேசம் சிந்துண்ட ரத்தத்திற்காக பாவ நிவர்த்தி இல்லை. எதினாலையா தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது? எதினால் தேசம் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது? ரத்தம் சிந்துவதினால், ரத்தம் சிந்திக் கொண்டிருப்பதினால். எந்த ரத்தம் சிந்திக் கொண்டிருப்பதினால்? பல வழியில் ரத்தம் சிந்திக் கொண்டிருப்பதினால். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய இந்திய தேசம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? பிரச்சனைகளினாலும் பிரிவினைகளினாலும் இனக்கலவரங்களினாலும் மத கலவரங்களினாலும் இன்றைக்கு நம்முடைய தேசம் சூழப்பட்டிருக்கிறதான ஒரு அவல நிலை நம்முடைய தேசத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நான் பிரிவினைக்காரர்களை குற்றம் சுமத்த இங்கு நான் வரவில்லை. நாம் தான் அதற்கு காரணமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம்.
ஏன் தேசத்தை நாம் தான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோம்? எதற்கு? நம்முடைய சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வாழாததின் நிமித்தமாகத்தான். இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளாத நிலை இருக்கிறபடியினால் தான் தேசம் இப்படி பாழாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேசத்திலே பிரிவினைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேசத்தில் பிரச்சனைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேசத்தில் போராட்டங்கள், இனக்கலவரங்கள், மத கலவரங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வசனம் வேதத்தில் என்னவாய் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான கற்பனையாய் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். பிரதான கற்பனை என்றால் கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான சட்ட திட்டம் என்று என்னால் தெளிவாய் சொல்ல முடியும். அது நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து கட்டளையாய் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் சட்ட திட்டமாய் அதை கொடுத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுகிற நாம் அவருடைய சட்டத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அவருடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டிருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனால் நடந்து கொண்டிருக்கிறதான சம்பவம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறதான சம்பவம் என்னவா இருக்கிறது? கிறிஸ்துவினுடைய வழிகளை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம், கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம், இன்றைக்கு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறதான சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் நிச்சயமாய் சொல்ல முடியும் இல்லை என்று. நிச்சயமாய் என்னால் சொல்ல முடியும். காரணம் என்ன? அவர் அனைவர் மீதும் அன்பு செலுத்தும்படியாகத்தானே கட்டளையாய் சொல்லியிருக்கிறார். அவர் அனைவரையும் நேசிக்க வேண்டும் தானே கட்டளையாய் சொல்லி இருக்கிறார். அவர் அனைவரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறபடியினாலே அவருடைய வழிகளை பின்பற்றுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? அனைவர் மீதும் அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் அனைவர் மீதும் அன்பு செலுத்துகிறவர்களாய் இருப்போமானால் நாம் என்ன பண்ண முடியாது? பாவத்தை செய்ய முடியாது. எந்த பாவத்தை செய்ய முடியாது? இந்த சுதந்திர இந்தியா என்று சொல்லப்படுகிறதான தேசத்திலே இனக்கலவரங்களை விதைக்கும் பொழுது அந்த இனக்கலவரங்களிலே நம்மை என்ன பண்ண முடியாது? ஈடுபடுத்திக் கொள்ள, உட்படுத்திக் கொள்ள நம்ம என்ன பண்ண கூட முடியாது, கூடாது. எவன் ஒருவன் கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றிக் கொண்டு இனக்கலவரங்களிலும் மத கலவரங்களிலும் பிரச்சனைகளிலும் குற்றங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறானோ அவன் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அவன் கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றவில்லை. அவன் கிறிஸ்துவனுடைய சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவன் இல்லை. ஆகவேதான் என்னால் சொல்ல முடிகிறது, நீ கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றுவாயானால் எப்படி இந்த இந்திய தேசத்தில் வாழ வேண்டுமானால் இந்த இந்திய தேசத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய்
உட்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமோ, அதே போல நம்முடைய அருள்நாதர் இயேசுவனுடைய வழிகளில் பின்பற்ற வேண்டுமானால் நாம் அவருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் இருப்போமானால் எந்த மத கலவரத்திலேயும் நாம் பங்கு பெற கூடாது. எந்த இன கலவரத்திலேயும் நாம் பங்கு பெற கூடாது. எந்த பிரச்சனைகளிலேயும் நாம் பங்கு பெற கூடாது. எந்த போராட்டத்திலேயும் நாம் பங்கு பெற கூடாது. அதற்காக நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நான் குறிப்பிடவில்லை. நம்முடைய உரிமைகளை நாம் தட்டி பறிக்கும் பொழுது அவைகளை கேட்டு பெற்றுக் கொள்வது வேறு, தேவையில்லாமல் போராட்டம் நடத்துவது வேறு என்றுதான் நான் குறிப்பிடுகிறவனாய் காணப்படுகிறேன். குற்றத்தில் ஈடுபடுவது, குற்றத்தை செய்வது துணிகரமான காரியம். எதற்கு? தேவனுடைய சட்டத்துக்கும் இந்த உலகத்தின் இந்திய சட்டத்துக்கும் மீறின காரியமாய் அது காணப்படுகிறது. அது மீறின காரியமாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய இந்திய தேசம் இப்படி குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால் கொடுமையிலும் கொடுமை சொல்லுவதற்கே ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய தேசத்தினுடைய அவல நிலை இப்படி மாறி போயிருக்கிறது என்பதன் நிமித்தமாக அநேக சிறு குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். அநேக வாலிப பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். தேசத்திலே பாவங்கள் மிகுதியாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. எதின் நிமித்தமாக இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? எதின் நிமித்தமாக? இதில் அநேக கிறிஸ்தவர்கள் வேற இந்த குற்றங்களிலே ஈடுபடுகிறார்கள். ஒரு சில குற்றங்களில் ஈடுபடுகிறவர்களுடைய பெயர்களை கேட்கும் பொழுது மிகவும் மனம் உடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. காரணம் என்ன என்றால், சொல்லுவதற்கே வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. அந்த குற்றங்களில் ஈடுபடுகிறவர்களில் 75% பேர் பெயர்கள் கிறிஸ்தவ பெயர்களாயிருக்கிறது. தங்களை கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், நான் ஞானஸ்நானம் பெற்றவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், தேவனுக்கும் கீழ்ப்படியாமல், கிறிஸ்துவனுடைய சட்டத்திட்டத்துக்கும் கீழ்ப்படியாமல், இந்திய தேசத்தின் சட்டத்திட்டத்துக்கும் கீழ்ப்படியாமல், துணிச்சல் மிக்கவர்களாய், துணிகரமுடையவர்களாய் தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக கொண்டிருக்கிறார்கள். எதின் நிமித்தமாக? அநேக சிறு குழந்தைகளை கற்பழிப்பதின் நிமித்தமாக, அநேக வாலிப பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை கற்பழிப்பதன் நிமித்தமாக நம் தேசத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, சில கிராமங்களிலே காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ தன் உடற்கழிவை வெளியேற்றும்படியாக ஒரு அடர்ந்த பகுதிக்கு சென்றுவிட்டு மீண்டுமாய் திரும்பி வரலாம் என்று போகிற பெண் பிள்ளைகள் சுதந்திரமாய் அந்த உடல் கழிவை கூட கழிக்க முடியாத அவல நிலை ஐயா இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பெண் பிள்ளைகள் உடற்கழிவை வெளியேற்றும் நேரங்களிலே கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா?
எத்தனை பெண் குழந்தைகள் பாலியல் என்றாலே என்னவென்று அறியாத நிலையில் இருக்கிறதான பெண் குழந்தைகள், எத்தனை பெண் குழந்தைகள் நம் தேசத்தில் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய காரியம் அல்லவா இது? வேதனை அளிக்கக்கூடிய காரியம் அல்லவா இது? இந்தியா கிறிஸ்துவத்தின் நிமித்தமாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறதான இதே இந்தியாவில் தான் இன்றைக்கு அநேக குற்றங்களும் பெருகிக் கொண்டிருக்கிறது. இதை மறுக்க முடியாது. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். கிறிஸ்துவத்தில் கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறது என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறதான ஜனங்களே, கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் ஏன் குற்றங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே பெருகிக் கொண்டிருக்கிறது? காரணம் என்ன? கிறிஸ்தவம் பெருகப்பட்டிருக்கிறது. மனதளவில் அல்ல, பெயரளவில் மாத்திரம்தான் என்று நான் சொல்லுகிறேன். வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. ஒரு வேதனை அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. ஒரு வேலைக்கு ட்ரெயின்ல போயிட்டு மீண்டுமாய் வீடு திரும்ப முடியலப்பா ஒரு பெண் பிள்ளையால. ஒரு கல்லூரிக்கு போயிட்டு பஸ்ல மீண்டுமா வீட்டுக்கு திரும்ப முடியாத அவல நிலை நம்முடைய இந்திய தேசத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஐயா. இது சுதந்திர இந்தியா என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது குடியரசு இந்தியா என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சுதந்திர இந்தியா என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறதான இதே சுதந்திர இந்தியா தான், இதே குடியரசு இந்தியாவில் தான் இந்த குடியரசின் அந்த சட்டத்திட்டத்தை மீறி அநேக குற்றங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய மீறுதல். கிறிஸ்துவனுடைய அன்பை பின்பற்றாததின் நிமித்தமாகத்தான் நம்முடைய மீறுதல் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தயவு செய்து இனி வரும் நாட்களிலே இந்திய தேசத்திலே கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று தயவு செய்து யாரும் சொல்லாதிருங்கள். அது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய காரியம். கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் கிறிஸ்துவனுடைய அன்பு பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதுதானே அர்த்தமாய் காணப்படுகிறது. கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் குற்றம் குறைந்துதானே இருக்க வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்திலே நாளுக்கு நாள் செய்திகளை நாம் கேள்விப்படுவோமானால் குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இவருடைய மனைவி அவரோடு ஓடி போனால், அவருடைய கணவர் இவரோடு ஓடி போனால் என்று நாம் அநேக தினந்தோறும் கேள்விப்படுகிற செய்திகளாய் காணப்படுகிறது. இவர் இவரோடு தொடர்பில் இருக்கிறார், அவர் இன்னாரோடு தொடர்பில் இருக்கிறார் என்று அனுதினமும் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டேதானே இருக்கிறோம். குறைந்த பாடு இல்லையே நம்முடைய தேசத்திலே இப்படிப்பட்டதான செய்திகள். நாளுக்கு நாள் செய்திகள் அதிகமாகிக் கொண்டுதானே இருக்கிறது. நாளுக்கு நாள் செய்திகள் அதிகமாகிக் கொண்டிருந்தால் எப்படி இந்த இந்திய தேசத்தில் கிறிஸ்துவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும்? தயவு செய்து இனி வரும் நாட்களில் அவரும் யாருமே கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று உங்களை நீங்களே சொல்லி மனதை குளிர பண்ணிக்கொள்ள வேண்டாம்.
கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டு இல்லை, கிறிஸ்தவம் அழிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் பெருகிக் கொண்டு இல்லை, கிறிஸ்தவம் பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவனுடைய வழிகளில் முன்னோக்கி போகவில்லை, கிறிஸ்துவனுடைய வழிகளில் நாம் பின்தங்கி இருக்கிறோம் என்று நான் குறிப்பிடுகிறேன். இதை சொல்லுவதற்கு எனக்கு வேதனை அளிக்கிறது. இதை சொல்லுவதற்கு மிகவும் கஷ்டமா இருக்கிறது. ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிங்க. எரேமியா 3:1. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் திரும்ப போவானானோ அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்வார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எத்தனை ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய வசனமாயிருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இதே காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியமா இருக்கிற பிரதானமாய் யார் கூட வேணா போயிடலாம். இந்த கணவர் பிடிக்கலனா அல்லது இந்த மனைவி பிடிக்கவில்லை என்றால் அந்த மனைவி இன்னொரு கணவனோடு போய்விடலாம், அந்த கணவன் இன்னொரு மனைவியோடு கூட போய்விடலாம். கேட்டால் என் விருப்பத்தின்படி நான் வாழ்வதற்காக இந்த தேசத்தில் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தேசம் பாழாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேசம் பாழாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எது நிமித்தமாய்? யார் நிமித்தமாய்? உன் நிமித்தமாய் பாழாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யார் நிமித்தமாய்? உன் நிமித்தமாகத்தான் தேசம் பாழாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய வழிகளை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான நீதான் கிறிஸ்து என்னில் அன்பாயிருக்கிறது போல நான் அனைவரிடத்திலும் அன்பாயிருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டிருக்கிறதான நீதான் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக என்ன செய்து கொண்டிருக்கிற? சொல்றதுக்கே எனக்கு கூசுது, வருத்தமாக காணப்படுகிறது. கிறிஸ்து தன் விலையேற பெற்ற அன்பை எல்லா ஜனங்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீ எந்த அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் சுயத்தின் அன்பை நீ அநேகரிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறாய். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், ஒரு கணவன் பிடிக்கலனா இன்னொரு கணவனை போய் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறாய்.
ஒரு மனைவி பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு மனைவியை போயிட்டு என்ன பண்ணிருக்கிறார்? தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறாய். யார் யாரிடம் வேண்டுமானாலும் அநேகரிடத்திலே சென்று தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறதான ஜனங்கள் யாரா இன்றைக்கு காணப்படுகிறோம்? நாம் தான், நீங்கள் தான். யார் யார் என்னென்ன குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கே நன்றாய் அறிந்திருப்பீர்கள். உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க கடவீர்கள். காரணம் என்ன? தேசம் பாழாக்கப்பட்டிருக்கிறது ஐயா. தேசம் பாழாக்கப்பட்டிருக்கிறது ஐயா. தேசம் பாழாக்கப்பட்டிருக்கிறது அம்மா. எது நிமித்தமாக? உன் நிமித்தமாகத்தான். நீ செய்த பாவத்தின் நிமித்தமாகத்தான், நீ செய்த குற்றத்தின் நிமித்தமாகத்தான் தேசம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கேட்கிறதுக்கு நல்லா இருக்கு. என் இஷ்டப்படி நான் வாழக்கூடாதா? என் மன சந்தோஷத்தின்படி நான் வாழக்கூடாதா? கஷ்டத்திலேயே நான் எத்தனை நாட்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்துவது என்று கேட்பதற்கு நன்றாயிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஐயா, வேதம் சொல்லுகிறது அம்மா, நீ பாவத்தில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று. உன் சுய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நீ சென்று கொண்டிருக்கிறாய் என்று வேதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தானே. நன்றாய் அறிந்து கொள். நீ செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் நீ மீறிக்கொண்டிருக்கிறாய். வேதத்தின் நிமித்தமாய் தேவன் கொடுத்ததான சட்ட திட்டத்தையும் நீ மீறிக்கொண்டிருக்கிறாய். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஒருவனுக்கு ஒரு மனைவி என்று. வேதம் சொல்லுகிறது பிறருடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக என்று. இப்பொழுது உங்களால் சொல்ல முடியுமா நான் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறேன் என்று? நான் சட்டத்துக்கு உட்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று? எந்த சட்டத்துக்கு ஐயா? உலகத்தின் சட்டத்தையும் நீ மீறி இருக்கிறாய், தேவ சட்டத்தையும் நீ மீறி இருக்கிறாயே. உன் நிமித்தமாய் நீயும் சபிக்கப்பட்டிருக்கிறாய், உன் தேசமும் சபிக்கப்பட்டிருக்கிறது. உன் தேசம் சபிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஏதேன் தோட்டத்திலே ஒரு மனுஷியின் நிமித்தமாய் இந்த உலகம் சபிக்கப்பட்டு போனதோ, அதே போல நீ செய்கிறதான சட்டத்திட்டத்தின் மீறுதல்களின் நிமித்தமாய் இன்றைக்கு உன் தேசம் சபிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐயா. நம் தேசம் சபிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? நீ செய்ததான பாவம். சிறு பிள்ளைகளை கதற கதற கற்பழித்த போது நீ செய்ததான பாவம். உன் மீறுதல்கள் நிமித்தமாய் நீ செய்த பாவம். அநேக வாலிப பெண் பிள்ளைகளை கற்பழித்ததான மீறுதல் என்கிறதான பாவம். சட்டத்திட்டத்துக்கு மீறினபடியினால் அநேக குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளினால், அநேக குடும்பத்தின் சட்டத்திட்டத்துக்கு மீறினபடியினால் நீ செய்த பாவம் இன்றைக்கு தேவனிடத்திலே கோபமாய் நின்று கொண்டிருக்கிறது. உன் தேசம் பாழாக்கப்படும்படியா, உன் தேசம் பாழாக்கப்படும்படியா
தேசத்தில் வாழுகிறதான ஜனமே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேசம் சேமத்தை காண வேண்டுமானால், உன் தேசம் செழிப்பை காண வேண்டுமானால், உன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவா இருக்கிறது? தேவன் பக்கமாய் திரும்பி வர வேண்டும். திரும்பி வா. தேவன் பக்கமாய் உன் முகத்தை திரும்பு. எப்படி தானியேல் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராய் தன் ஜன்னல்களை திறந்து வைத்து தன் முழங்கால்களை முடக்கினானோ, அதே போல தேவனுக்கு நேராய் உன் முழங்கால்களை முடக்கி உன் முகத்தை அவர் பக்கமாய் நீ திரும்புவாயானால், தேவனுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானால், தேவன் நம் தேசத்தில் சேமத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒருமுறை வாசிப்போமா? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒரே ஒரு முறை நாம் வாசிப்போமா? ரெண்டு நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேசத்திலே சேமத்தை காண வேண்டுமானால், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், இன்னும் ஆழமாய் சொல்ல வேண்டுமானால், ஆணித்தனமாய் சொல்ல வேண்டுமானால், நம்முடைய தேசம் எழுப்புதலை கண்டடைய வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். என்னென்ன பண்ண சொல்றாரு அவரு? முதல்ல என்ன பண்ண சொல்றாரு? தங்களை தாழ்த்தி நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம் நிலையை தாழ்த்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். முதல்ல தங்களை தாழ்த்தணும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்கு? தேசத்துக்காகவும் தேசத்தின் நன்மைக்காகவும் தேசத்தில் ஏற்படுகிறதான குற்றங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபிப்போமானால் என்ன நடக்குமா? தேவன் நம் மீது இரக்கமுள்ளவராய் நம் தேசத்தில் சேமம் கிடைக்கும்படியாய், ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாய் அவர் கிருபையை அருளுவார் என்று இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, மீண்டும் மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேசம் குற்றமில்லாத தேசமாய் மாறினால்தான் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நம்மால் துணிவாய் சொல்ல முடியும். கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று துணிவாய் சொல்ல வேண்டுமானால் நம் தேசத்தின் அவல நிலை மாற வேண்டும். நம் தேசத்தில் குற்றங்கள் மறைய வேண்டும். குற்றம் நடைபெறாத தேசமாய் நம்முடைய தேசம் என்றைக்கு காணப்படுகிறதோ அன்றைக்கு தான் நம்மால் துணிந்து பெருமையாக சொல்ல வேண்டும், என் தேசத்தில்
கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று. தேசத்தில் குற்றங்கள் குறைகிற வரைக்கும் தயவு செய்து நான் உங்களிடத்திலே விண்ணப்பத்தோடு இதை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பொழுதும் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று யாரும் சொல்ல வேண்டாம். அது நம்மை நாமே ஆறுதல் பண்ணிக் கொள்ளுகிறதான வார்த்தை. அது கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டு இல்லை, கிறிஸ்தவம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவம் தேய்ந்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவம் அழிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தை அழிக்க வெளியிலிருந்து வராங்கன்றதெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவத்தை அழிப்பதற்காக இனக்கலவரங்கள் தூண்டுவிக்கப்படுகிறது என்பது கிடையாது. கிறிஸ்துவத்தை அழிக்க மதக்கலவரங்கள் தூண்டப்படுகிறது என்பது கிடையாது. அவைகள் எல்லாம் ஒரு பக்கமாய் நடந்து கொண்டிருந்தாலும் பிரதானமான காரியம் என்னவா இருக்கிறது? கிறிஸ்துவை பின்பற்றுகிறதான ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவினுடைய அன்பை இல்லாத நிலை இருக்கிறபடியினால் தான் இன்றைக்கு நம் தேசத்தில் குற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் கிறிஸ்தவம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவம் அழிந்து கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவம் இல்லாத நிலையில் போய் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. சும்மா சொல்லிக்கலாம், கிறிஸ்தவம் என் தேசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லை, நம்முடைய இந்திய தேசத்தில் என்றைக்கு ஒரு பெண் பிள்ளைகளும் கற்பழிக்காத நிலை காணப்படுகிறதோ அன்றைக்கு தான் கிறிஸ்தவம் உண்மையாய் வளர்ந்திருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியும். என்றைக்கு ஒரு குழந்தையும் கற்பழிக்கவில்லை என்கிறதான நிலை ஏற்படுகிறதோ அன்றைக்கு தான் கிறிஸ்தவம் உண்மையாக வளர்ந்திருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். என்றைக்கு ஒரு குடும்பமும் சிதைக்கப்படாத நிலை நம்முடைய தேசத்தில் இருக்கிறதோ, என்றைக்கு ஒரு குடும்பத்தும் வேறொரு கணவனையோ அல்லது வேறொரு மனைவிகளையோ பார்த்து கொண்டு பிள்ளைகளை அவல நிலைக்கு தள்ளாமல், என்றைக்கு தேசம் ஒருமனப்பட்டவர்களாய், தேசத்தின் குடிகள் ஒருமனப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களோ அன்றைக்கு தான் கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். அது வரைக்கும் கிறிஸ்தவம் பின்னோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வழிகளில் முன்னோக்கி நடப்பதை பார்க்கிலும் பின்னோக்கி தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் தைரியம் உள்ளவனாகவும் துணிச்சல் உள்ளவனாகவும் இதை நான் சொல்லுகிறேன். இந்த அவல நிலை மாற வேண்டுமானால் அடுத்தவன் மாறணும், அடுத்தவன் அவன் மாறணும், குற்றம் பண்ணுகிறவன் மாறணும் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிலும் ஒவ்வொரு இந்தியாவில் வாழுகிறதான இந்திய குடிமகனும் நான் மாற வேண்டும் என்கிறதான மனநிலைக்குள்ளாக வர வேண்டும். அடுத்தவன் மாறணும்னு சொல்றதை காட்டிலும் என் தேசத்தில், என் சுதந்திர இந்தியாவில் நான் மாற வேண்டும் என்கிறதான மனநிலை என்றைக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படுகிறதோ அன்றைக்கு தான் நம் தேசம் ரட்சிக்கப்பட்ட தேசமாய் காணப்படும், நம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் காணப்படும், நம் தேசம் தேவனுடைய இரக்கத்தை பெற்ற தேசமாய் காணப்படும். அது வரைக்கும் இரக்கம் இல்லாமல் தேவனிடத்திலே எப்படி இருக்கும்? கோபத்தின் நிமித்தமாய் எரிச்சல் ஊட்டுகிறதாய் காணப்படும். ஜெபம் செய்வோமா? மகிமை உள்ள தேவனே, உடைய சமூகத்துக்கு முன்பதாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, என் தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 76வது குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறதான என் தேசம் ஐயா,
என் தேசத்தின் குடிகளில் அப்பா குற்றங்கள் தான் பெருகிக் கொண்டிருக்கிறது சுவாமி. என் இந்திய தேசத்தில் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறதான சொல்லிக் கொண்டிருக்கிறதான இதே தேசத்தில் தான் சுவாமி உமக்கு பிரியமில்லாத குற்றங்களும் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது ஐயா. வருத்தம் அளிக்கிறது சுவாமி. ஐயா, வருத்தம் அளிக்கிறதா என்றவரே, என் தேசம் காக்கப்படட்டும் ஐயா. நீர் சொன்னதான அன்பை அநேகரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளும்படியாய் என் தேசமும் என் தேசத்தின் குடிகளும் மனமாற்றம் அடைய நீர் கிருபை அருளச் செய்வீராக சுவாமி. அப்பா, ஒருபோதும் மதமாற்றம் வேண்டாம் ஐயா. ஒரு பொழுதும் மதமாற்றம் தேவையில்லை சுவாமி. மதமாற்றம் நடைபெறுவதின் நிமித்தமாகத்தான் தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என் தேசத்தில் மதமாற்றம் தேவையல்ல, என் தேசத்தில் மனமாற்றம் நடைபெற வேண்டும் ஆண்டவரே. என் தேசத்தில் மனங்கள் மாறப்பட வேண்டும் சுவாமி. நான் இந்திய சட்டத்துக்கும் இறைவனுடைய சட்டத்துக்கும் உட்பட்டவன் என்கிறதான மனமாற்றப்படுகிற நிலை என்றைக்கு வருகிறதோ அப்பா, அந்நாளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. இந்த அவல நிலை மாறட்டும் ஆண்டவரே. என் தேசத்தில் மாறட்டும் ஐயா. எத்தனை பிள்ளைகள், எத்தனை சிறு குழந்தைகள் தங்கள் வாழ்வை இழந்து இன்றைக்கு திக்கற்றவர்களாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஐயா. எத்தனை குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு போயிருக்கிறது. எத்தனை குடும்பங்களின் நிமித்தமாய் எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு நடுத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறதான அவல நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது சுவாமி என் தேசத்திலே. அப்பா, எத்தனை பிள்ளைகள் நிமித்தமாய் எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு அப்பா தள்ளப்பட்ட நிலையிலே பிளாட்பாரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அவல நிலை என் தேசத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஐயா. இதை எல்லாவற்றையும் நான் கண்டு கொண்டிருந்து, இதை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னால் எப்படி சுவாமி சொல்ல முடியும் என் தேசம் கிறிஸ்துவனுடைய வழிகளை பின்பற்றி கொண்டிருக்கிறது என்று? என்னால் எப்படி ஐயா சொல்ல முடியும் என் தேசம் கிறிஸ்துவத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று? இல்லை சுவாமி. என் தேசத்தில் என் தேசத்தின் குடிகள் என்றைக்கு மனமாற்றம் அடைகிறதோ அன்றைக்கு தான் சுவாமி உம்மை பின்பற்றுகிற தேசமாய் என் தேசம் வந்து கொண்டிருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும் ஆண்டவரே. என் தேசம் மனம் மாறட்டும் ஐயா. என் தேசத்தின் குடிகள் மனம் மாறட்டும் சுவாமி. 76வது குடியரசு தின விழாவை அப்பா கொண்டாடி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களும் மனமாற்றம் அடையட்டும். என் தேசம் குற்றமில்லாத தேசமாய், என் தேசத்தில் பரிசுத்த குலைச்சல் இல்லாத தேசமாய் என் தேசம் மாற என் தேசத்தின் மீது நீர் இரக்கம் பாராட்டுவீராக சுவாமி. மனம் இறங்குவீராக ஆண்டவரே. எத்தனை பேர்கள் ஐயா என் தேசத்தின் பெயர்களை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்கள் சுவாமி. என் தேசத்தில் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அந்த சொல்லி சொல்லி எத்தனை பேர்கள் ஐயா ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். என் தேசம் கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருக்கவில்லை, என் தேசத்திலே கிறிஸ்தவம் அழிந்து கொண்டிருக்கிறதான அவல நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என் தேசத்தில் கிறிஸ்தவம் அழிந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அது முற்றிலுமாய் அழிந்து போகாதபடிக்கு உணர்வுள்ள இருதயங்கள் மனமாற்றம் அடைய நீர் கிருபை அருளச் செய்வீராக சுவாமி. மனமாற்றம் அடைய என் தேசம் குற்றமில்லாத தேசமாய் மனமாற்றம் அடைய, என் தேசம் சிறு பிள்ளைகளை கற்பழிக்காத தேசமாய்
பணமாற்றம் அடைய, என் தேசம் வாலிப பிள்ளைகளை சூறையாடாத தேசமாய் மனமாற்றம் அடைய நீர் கிருபை அருள் செய்வீராக சுவாமி. உம்முடைய இரக்கம் என் தேசத்தின் மீது பிறப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே, கிருபை அருள் செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.